ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு சாட்டர்டே. வாங்க நம்ம கிச்சனில் சமையல் வேலையை கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலான்னு பார்த்தா, இன்னைக்கு சாட்டர்டே மீதம் இருக்கிற காய்கறிகளை மட்டும்தான் வச்சு இன்னைக்கு சமையல் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன மீதம் இருக்குன்னா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருணைக்கிழங்கு, கொஞ்சம் முட்டைக்கோஸ், இது மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கையும் கருணைக்கிழங்கையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, அது 2 இதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் கருணைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் சாதமும் வேக வச்சுட்டேன். இப்போ வந்து கருணைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை இறக்கிட்டு குக்கரை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு, இந்த அடுப்பில் வந்து நம்ம முட்டைக்கோசு பொரியலை வந்து ரெடி பண்ணலாம். எங்கள் ஏரியாவில் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு அடமழை மாதிரி சாரலாக பேஞ்சிட்டே இருந்துச்சுங்க. இன்னைக்கு மதுரையில் வந்து மழை இருக்குது. உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குது? கிளைமேட்டே பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா நல்லா குளிராகவும் இருந்துச்சு. அதனால் இந்த குளிருக்கு இதமாக வந்து நல்ல காரசாரமாக ஏதாவது செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு வச்சு என்னங்க செய்கிறது? அதனால் சரி கருணைக்கிழங்கு காரக்குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை வேக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பக்கம் வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் கடகடன்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த முட்டைக்கோஸையும் நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கி அதை தண்ணியில் போட்டு அலசி அதையும் இந்த பொரியலோடு சேர்த்துருக்கேன். இந்த இதில் வந்து நான் கொஞ்சம் சிறுபருப்பு, பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் கழுவி ஊற வச்சு அதையும் சேர்த்துக்குவேன். அது வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து தனியாக கடிபடும். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது முட்டைக்கோஸ் பொரியல் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 3/4 வேக்காடு வந்ததும் இதில் தேங்காய் பூவை தூவி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிட்டோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கருணைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து அதை ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து குழம்பும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் குழம்புக்கான புளியெல்லாம் ஊற்றிட்டு அதெல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கருணைக்கிழங்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மூலம், அதாவது பைல்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அவங்கெல்லாம் கருணைக்கிழங்கு அடிக்கடி நீங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அடுத்து வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அதை வச்சு இன்றைக்கி பூரி மசாலா செய்யலாம், கிழங்கு மசாலா செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணுங்க. நான் வந்து ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து நீள்வாக்கில் வெட்டி நல்லா சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதனால் 5 பச்சை மிளகா போட்டு நல்லா சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. லைட்டாக வதங்கினா போதும். அந்த கண்ணாடி பதத்துக்கு லைட்டாக வந்தால் போதும். நீங்கள் அது கூடவே வந்து மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை மசித்து சேர்த்துக்கலாம். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி இது கூட ஊற்றிட்டேன். இதை நல்லா ஒரு 2 கிண்டு கிண்டி மூடி வச்சோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு பூரி கிழங்கு மசாலா கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு அடுப்பில் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அந்த கருணைக்கிழங்கு உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை பொடிசு பொடிசாக நறுக்கி இந்த குழம்புல சேர்த்துடலாம். இந்த குழம்பு கொதிக்கவும் லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம், 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்து இறக்கிடுவேன். இறக்குனா குழம்பும் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், பூரி கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் பூரியும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கும் என் பொண்ணுக்கும் பூரினா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து நான் சப்பாத்தியை போட்டு கொடுத்துருவேன் எப்போவுமே. இன்றைக்கி வந்து அவங்க 7:30 கிளம்பிட்டாங்க. ஸோ அவருக்கு சப்பாத்தியும் இன்றைக்கி இல்லை. பாருங்கள், புசு புசுன்னு சூப்பராக பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மீதமான பருப்பு. இதை வேஸ்ட் பண்ண மனசு வரலங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பாருங்கள், நல்ல இந்த இதமான மழைக்கு காரசாரமான குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருணைக்கிழங்கு காரக்குழம்பு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, பைல்ஸ்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டைக்கோஸ் பொரியலும் பாருங்கள், இந்த காரக்குழம்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறேன். 2ம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.